ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சகோதரர்களே நம்ம பார்க்கலாம். சிலை வழிபாட்டிலிருந்து அவங்க வந்து அந்த சிலை வழிபாடை எதிர்த்தாங்க. அதை எடுத்து குரல் கொடுத்தாங்க. மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தினாங்க தவறு என்று. சிலைகளை சில நேரத்துல உடைக்கவும் செஞ்சாங்க இல்லைங்களா? தாவாக்காக. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் வந்து மரம், கல், உலோகம் போன்றவற்றால் செய்யப்பட்ட சிலைகள வணங்குனாங்க. ஸோ இந்த சிலைகள் என்ன? நீங்க அதை சுற்றியே ஈடுபட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்கள கேள்வி எழுப்புனாங்க. ஆனா அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அது வந்து அவங்களுடைய மூதாதையர்களுடைய பழக்கத்த தான் அவங்க காப்பி பண்றாங்க. ஸோ இன்று பலர் வந்து கல்லையும், மரத்தையும் வணங்கலங்க நவீன காலத்துல. நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். குறிப்பாக தாயிகள் வந்து தாவா குடுக்கும்போது இந்த அம்சத்தை புரிந்து கொள்ளணும். இப்ப நவீன காலம் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கு? ஷிர்க்குடைய பல வடிவங்கள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். அதாவது இபாதத்துல் கல்ப் வேறு வடிவங்கள்ல செலுத்தப்படுது இந்த காலத்துல. இதயத்துடைய வணக்கம், உள்ளத்துடைய வணக்கம். ஸோ வந்து இஸ்லாம் வந்து இஸ்லாமிய பார்வையில வணக்கம் என்பது சஜ்தா மட்டும் கிடையாதுங்க. அளவற்ற கீழ்ப்படிதல் இருக்கணும். இறுதி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் நம்ம குடுக்கணும். நம்மளுடைய பயமாகட்டும், நம்முடைய நம்பிக்கை ஆகட்டும், நம்முடைய அன்பு ஆகட்டும், எல்லாம் அல்லாஹ்வை மையமாக கொண்டு தான் இருக்கணும். ஆனா, இன்று நவீன காலத்துல எதெல்லாம் வணங்கப்படுது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டி வொர்ஷிப் பிரபலங்களை வழிபடுறது. இன்னைக்கு நவீன சிலைகளாக எது இருக்குது? நடிகர்கள் இருக்கிறாங்க, விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க, பாடகர்கள் இருக்கிறாங்க, சமூக ஊடக நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க. இவங்கலாம் எப்படி வணங்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒவ்வொரு செயலையும் மக்கள் பின்பற்றுறாங்க. அவங்க சொல்வதை வந்து இறுதி உண்மையாக, இலக்காக எடுத்துக்கொள்றாங்க. மார்க்கத்துக்கு முரணா இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்காக எல்லைகளையும் மீறத் தொடங்குறாங்க இல்லைங்களா? அல்லு அர்ஜுன்லாம் பார்க்கலாம். நான் ஒரு சாத்தானிஸ்ட்ன்னு ஓப்பனா சொல்றான், வெட்கமே இல்லாம. அவனுடைய நம்பர் எல்லாமே 666ல முடியுது. ஸோ வந்து இருந்தும் அவனை பின்பற்றக்கூடிய பெரும் கூட்டம் இருக்க தான் செய்யுது. இப்ராஹிம் நபியுடைய மறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நீங்கள் வணங்குபவற்றிலிருந்து விலகி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. சூரத்து ஸுஹ்ருஃப்ல. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து படைப்பினங்களுக்கு கீழ்ப்படிதல் வந்து படைத்தவனுக்கு மாறான விஷயத்துல கிடையாது என்று சொல்லியிருக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு பக்கம் இன்ஃப்ளூயன்சர் வொர்ஷிப் நடந்துட்டு இருக்குது. யூடியூபர்கள் ஆகட்டும், நவீன இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும், இல்ல மோட்டிவேஷனல் குருக்கள் என்று சொல்லக்கூடியவங்க ஆகட்டும். இவங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஹலால், ஹராமை அவங்ககிட்ட கேட்கறது. வாழ்க்கையுடைய நோக்கத்தை அவங்க கிட்ட போய் கேட்கறது. அவங்க இல்லாததெல்லாம், பொல்லாததெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அறிவு இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழிகெடுப்பவர்கள் உள்ளனர் என்று சூரத்துல் லுக்மான்ல நம்ம ஆயத் பார்க்கலாம். 3வது தத்துவ வழிபாடு. பிலாசபிய வொர்ஷிப் பண்றது. நவீன காலத்துல ரேஷனலிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம், ஹியூமனிசம், போஸ்ட் மாடர்னிசம், லிபரலிசம், கேபிட்டலிசம், கன்சியூமரிசம் என்னென்ன இசம் இருக்கோ எல்லாமே. என் அறிவுக்கு பொருந்துனா நான் ஏற்றுக்கொள்வேன் என்று மக்கள் என்ன செய்றாங்க? அதை வழிபடுறாங்க. அதாவது இறை செய்தியை விட மனித சிந்தனையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை விட்டுட்டு தங்கள் ஆசைகளை பின்பற்றுறாங்க. சூரத்துல் கஸஸ்ல நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள். இன்னொரு பக்கம் ஐடியாலஜி வொர்ஷிப். அதாவது ஐடியாலஜி வொர்ஷிப்னா நம்ம இப்ப பார்த்த விஷயங்கள் தான். இஸ்ம்ஸ் என்று சொல்லுவாங்க. நேஷனலிசம், கேபிட்டலிசம், சோஷியலிசம், ஃபெமினிசம், லிபரலிசம், செக்யுலரிசம் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு இதுல. எல்லாமே நம்ம மறுப்பு விரிவாக கொடுத்திருக்கிறோம் தனித்தனி தலைப்புகளாக. எப்படி இதை வணங்குறாங்க மக்கள் ஐடியாலஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் தான் சரி. ஆனா இந்த ஐடியாலஜி தான் நடைமுறையில இப்ப ஏற்கத்தக்கது என்பது போல டிவியேட் ஆகுறாங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட மனித கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கிறாங்க. ஸோ தீர்ப்பு, அதிகாரம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும் தாங்க உரியது. சூரா யூசுஃப்ல நம்ம பார்க்கலாம் 40வது ஆயத். அடுத்தது கல்ச்சர் வொர்ஷிப் அதாவது கலாச்சார வழிபாடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எங்க ஊர் வழக்கம், இதெல்லாம் எங்க குடும்ப பாரம்பரியம் சொல்லி அதை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதை கீழ்ப்படியக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. மார்க்கத்துக்கு முரணான, எதிரான பழக்கங்களாக இருந்தாலும். ஸோ வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் முன்னோர்களே நாங்க இவ்வாறு தான் கண்டோம் என்று அந்த மக்கள் சொன்னாங்க. அதனால தான் நாங்க ஃபாலோ பண்றோம் சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா இவங்க சிந்திக்கல. அப்படியே காப்பி பண்றாங்க முன்னோர்கள். சூரத்துல் அன்பியாவுடைய 53வது ஆயத்த நம்ம பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனால தான் அதுக்கு பதில் சொல்றாங்க. நீங்களும் உங்கள் முன்னோர்களும் தெளிவான வழிகேட்டில் இருந்தீர்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. உண்மைய உடைச்சு சொல்றாங்க ஹிக்மத்தாக. 21வது அத்தியாயம் 54வது வசனத்துல நாம இதை பார்க்கலாம். அடுத்தது ஒரு பக்கம் அல்காரிதம் வொர்ஷிப் நவீன காலத்துல இல்லைங்களா? இன்னைக்கு நவீன சிலைகளாக இருப்பது டிக்டாக் அல்காரிதம், யூடியூப் ரெக்கமெண்டேஷனு, ஏஐ கியூரேட்டட் ஃபீட்ஸ் இது எல்லாம் தான் நவீன சிலைகளா இருக்கு. அல்காரிதம் எத காட்டுதோ அதுதான் இவனுடைய வாழ்க்கையோட நோக்கமா இருக்கு. உண்மை என்ன என்பதை விட ட்ரெண்ட் என்ன என்பதை தான் மக்கள் பின்பற்றுறாங்க இல்லைங்களா? ஸோ முஸ்லிம் வந்து அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடியவனாக இருப்பான். இயந்திரத்துடைய பரிந்துரையே அல்ல. அடுத்து டிசைர் வொர்ஷிப் ஆசைகள், மனோ இச்சைகளை வழிபடுறது. இதுதாங்க பெரிய நவீன சிலை சொன்னான். தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை பார்த்தாயா என்று அல்லாஹ் வந்து கிரிட்டிசைஸ் பண்றான். சூரத்து ஜாசியால. ஸோ எப்படின்னா, எனக்கு பிடித்தா போதும். ஹராம் என்றாலும் நான் அத செய்வேன் என்று மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். உண்மையான முஸ்லிம் வந்து தனது ஆசையை வஹீயின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. அடுத்தது பணத்த வழிபடுறது. செல்வம், முதலீடு, பொருளாதார வெற்றி இதை நோக்கியே அவருடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கும்.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தங்கம் மற்றும் வெள்ளியுடைய அடிமை அழிந்து போகட்டும் என்று சொன்னாங்க. சஹீல் புகாரில் நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் சயின்ஸ் வொர்ஷிப், அறிவியலை வழிபடுறது. எந்த அளவுக்கு என்றால் குர்ஆனுடைய ஆயத்தெல்லாம் தவறா ஃபிட் பண்றது, சயின்ஸுக்கு முட்டு குடுக்குறது. ஸோ வந்து அறிவியல் சொன்னால் மட்டும் தான் உண்மை என்று இறை செய்தியை மறுக்கக்கூடியவங்க நெறைய பேர் வந்துட்டாங்க இல்லையா? நெறைய ஏத்திஸ்ட் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இஸ்லாம் அறிவியலை எதிர்க்கலங்க. ஆனால் அறிவியலை இறுதி அதிகாரமாக்குவத தான் எதிர்க்குது. அறிவியல் என்பது ஒரு கருவி அவ்வளவுதான். அது ஒரு வழிகாட்டி கிடையாது. ஹுதா கிடையாது. ஸோ அடுத்தது ஸ்டேட் வொர்ஷிப். அரசை வழிபடுறது, அரசாங்கங்களை வழிபடுறது. அரசு சொன்னால் அது கரெக்ட்டா தான் இருக்கும் என்று அதை வைத்து நெறிமுறைகளை தீர்மானிக்குது. ஹலால், ஹராமை வந்து அரசு நிர்ணயிக்குது என்று எண்ணுது. ஸோ இறுதிக்கட்ட அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இல்லைங்களா? அடுத்து செல்ஃப் வொர்ஷிப், சுய வழிபாடு. பி யுவர் செல்ஃப்ன்னு சொல்லுவாங்க. யுவர் ட்ரூத் மேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஃபாலோ யுவர் ஹார்ட். உன்னுடைய உள்ள சொல்றதை கேளுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நவீன கால கோஷங்கள். ஸோ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்த தீர்மானிச்சுட்டாங்கன்னா, மூமினான ஆண்களுக்கு, பெண்களுக்கு அதுல தேர்வு சுதந்திரம் கிடையாது. சூரத்துல் அஹ்ஸாப்ல நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் டெக்னாலஜிய வொர்ஷிப் பண்றது. எல்லாரும் வாய பொளந்து இன்னைக்கு வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஸோ வந்து டெக்னாலஜிய வொர்ஷிப் பண்றது. தொழில்நுட்பத்த வழிபடுறது. தொழில்நுட்பம் தான் மனித குலத்துக்கு மீட்சி தரும். ஏஐ தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரும் என்று அப்படி ஒரு கூட்டம் போயினுக்குது. அதாவது தொழில்நுட்பம் ஒரு அடிமை ஆக வேண்டும். எஜமானன் ஆகக்கூடாது. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்க வந்து சிலைகளை உடைத்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்று கல்லால் செய்யப்பட்ட சிலைகளை விட, உள்ளத்தில கட்டப்பட்ட சிலைகளை உடைப்பது தான் மிகப்பெரிய சவால். இல்லைங்களா? காலங்கள் எடுக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நிச்சயமாக நான் என் முகத்தை வானங்களையும், பூமியையும் படைத்தவனை நோக்கி திருப்பிட்டேன் என்று சொன்னாங்க. நான் இணை வைப்பவர்கள்ல ஒருத்தவன் அல்ல என்று அவங்க சொன்னாங்க. சூரத்துல் அன்ஆம்ல. இப்ப நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக யாருடைய வார்த்தையை நான் முன்னிலைப்படுத்துறேன்? என் உள்ளத்துல அதிக பயம் யாருக்காக இருக்கு? நான் அதிகமாக யாரை மகிழ்விக்க முயற்சிக்கிறேன்? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கணும். என் வாழ்க்கையோட இறுதி நோக்கம் என்ன? நான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்ல இருக்கேனா? இல்ல ட்ரெண்ட ஃபாலோ பண்ணக்கூடியவனா இருக்கேனா? எல்லாத்தையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சிலையால செய்யப்பட்டிருந்தது கல்லு. இன்று பல சிலைகள் வந்து கருத்துகளாலும், மனோ இச்சைகளாலும், ஆசைகளாலும், புகழாலும், தத்துவங்களாலும், கான்செப்ட்ஸாலும் மேலும் அல்காரிதங்களால உருவாக்கப்பட்டிருக்கு. தௌஹீத் என்பது அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது மட்டும் கிடையாதுங்க. மாறாக அல்லாஹ்வுக்கு உரிய அதிகாரம், அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய அன்பு, கீழ்ப்படிதல், நம்பிக்கை ஆகியவற்றை வேறு எதற்கும் நம்ம வழங்காம இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப அபாயகரமான விஷயங்கள். இதை நோக்கி ஒரு தாயி வந்து என்ன செய்யணும்? அவர்கள் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா பல பேர் வந்து அறியாமையிலே அதில விழுந்து கிடக்குறாங்க. இதெல்லாம் தவறு, ஷிர்க் என்று தெரியாமலே விழுந்து கிடக்குறாங்க. ஷிர்க் என்றாலே வந்து அது கல்ல தான் குறிக்குது அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. வடிவங்கள் மாறிவிட்டன.